ஹாய், அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். காலையில் 4 மணிக்கு எழுந்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் கோலம் போடுறதுல எக்ஸ்பர்ட்லாம் இல்லைங்க. எனக்கு சின்னதாக ஒரு கோலம் இதுவுமே நான் கூகுளில் பார்த்து தான் போட்டுட்ருக்கேன். ஏன்னா எனக்கு கோலம் போட தெரியாது. நான் ஓப்பனாக ஒத்துக்கிறேன். நீங்களாம் கோலம் போட தெரியுமா, சூப்பராக கோலம்லாம் போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ தான் கோலம் சின்னதாக போட்டுட்ருக்கேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் கலர்லாம் கொடுத்தேன். ஏன் காலையிலே எழுந்து கும்பிட்றோன்னா இன்றைக்கி விநாயகருக்கு சாமி கும்பிட போகிறோம். ஸோ அதனால் காலையிலேயே சூரியன் வரதுக்கு முன்னாடி விநாயகருக்கு கும்பிட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்து வேலை செஞ்சிட்ருக்கோம். எங்கள் வீட்டிலலாம் இருக்கும்போது அம்மாவே கோலம் போட்டுருவாங்க 3 மணிக்கு எழுந்து. நான் கலர் பண்ண மட்டும்தான் போவேன். அதுக்கே அப்பா திட்டுவார், எதுக்கு படிக்கிற பிள்ளையெல்லாம் கோலம் போட விட்டுற அப்படின்னு சொல்லி திட்டுவார். ஆனால் அவர் திட்டாமல் அப்பயே கோலம் போடலாம் கற்றுன்னு இருக்கலாம் போல். ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் தானே, அதுவும் கற்று வச்சுருக்கலாம் போல். அப்பா அதெல்லாம் போடக்கூடாது, படிக்கிறது மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். பட் படித்தது இப்போது யூஸ் ஆகுதான்னு கேட்டால் தெரியல. பட் கோலம் போட கற்றுருந்துருக்கலாம், அது ஒரு மிஸ்டேக்கு. பட் ஓகே, இப்போ நான் கூகுளில் பார்த்து போட்டுட்ருக்கேன். நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நம்ம கோலம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விட்ருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து சாமிக்கெல்லாம் குங்குமஞ்சள் வச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் வெளியில் போயிட்டு மாடியில் நம்ம வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம வீடு கட்டியாச்சு. எப்படின்னா செம்மண்ணில் வீடு கட்டுறோம். வீடு கட்டிட்டு இதில் நம்ம பிள்ளையாரை வைக்க போகிறோம். காலையிலேயே சூரியன் வர்றதுக்கு முன்னாடி முதல்ல நமக்கு விநாயகரை தான் சாமி கும்பிடணும். முதற்கடவுள் விநாயகர் இல்லையா? ஸோ அதனால் விநாயகரை கும்பிட்டுட்டு அவருக்கு படையலாக நாட்டு காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வச்சுருக்கோம். அது எல்லாமே வச்சு நம்ம சாமி கும்பிட போகிறோம். அதுக்கப்புறமா அந்த காய்கறிலாம் எடுத்து நம்ம பொங்கல் குழம்பு வச்சு சூரியனுக்கு படைக்கணும். பொங்கல் வச்சுட்டு நம்ம எதுக்காக இந்த பொங்கலை செலிப்ரேட் பண்ணுறோம், தைப்பொங்கலை அப்படின்னா, இப்போ ஒரு வருஷத்தில் 3 வாட்டி பயிர் வைப்பாங்க. இந்த கிணறு பாய்ச்சல் இருக்கவங்க, தண்ணி நல்லா இருக்கவங்க 3 விளைச்சல் வைப்பாங்க ஒரு வருஷத்தில். ஆனால் தண்ணி கிணறு இல்லாதவங்க, ஏரி பாசனம் இருக்கவங்களாம் வருஷத்தில் ஒரு விளைச்சல் மட்டும்தான் வைப்பாங்க. இந்த மழை சீசனுக்கு ஆடி மாதத்தில் விளைச்சல் பண்ணி வைப்பாங்க. அந்த விளைஞ்சதை கரும்பு, நெல் அதெல்லாம் அறுவடை பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. தை மாதம்தான். ஸோ அதனால் சூரியனுக்கும் இயற்கைக்கும் அப்புறம் அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த கால்நடைகள் சொல்லுவாங்க இல்லையா, ஆடு மாடு எல்லாத்துக்கும் ஒரு நன்றி சொல்கிறது தான் இந்த பொங்கலை செலிப்ரேட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் வர வருஷத்தையும் நல்லபடியாக பார்த்துக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்றோம். அதுதான் தைப்பொங்கல் சொல்லுவாங்க. நீங்களாம் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இப்போ தான் தெரிஞ்சுக்கிறோம் இதை பற்றி அப்படின்னா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. என் ஹஸ்பண்ட் தான் கூட ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். எல்லாமே எடுத்துகிட்டு வைக்கிறது எல்லாமே. நம்ம சாமி எல்லாமே இங்கே தான் வச்சு சாமி கும்பிடுவோம். உள்ளே பூஜை ரூமில் ஃபோட்டோஸ் அப்புறம் விளக்கு மட்டும்தான் ஏற்றி வச்சு சாமி கும்பிடுவோம். எல்லாமே எடுத்துன்னு வச்சாச்சு. விளக்கு எல்லாமே காமாட்சி அம்மன் விளக்குலாம் இங்கே பிள்ளையாரும் பிடிச்சி வச்சாச்சு. மஞ்சளில் பிடிச்சி வச்சுருக்கேன். எங்கள் வீட்டிலலாம் மாட்டு சாணத்தில் விநாயகர் பிடிப்பாங்க. இங்கே மாட்டு சாணம் கிடைக்காது. ஸோ அதனால் மஞ்சள்லேயே விளக்கு பிடிச்சி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வீடு கட்டிட்டு சாமிலாம் கும்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும். விவசாயிங்களாம் ரொம்ப நல்லா இருக்கணும். அவங்க இதுக்கப்புறமும் நல்லா விளைச்சல் பண்ணி எல்லோரும் உலகத்தையே காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. நான் சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணும்போதே பாப்பாவும் ஏஞ்சி வந்துட்டா. ஸோ அதனால் நானும் பாப்பாவும் சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து சாமி கும்பிட்டோம் நல்லபடியாக. நீங்களாம் சாமி கும்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லாயிருப்போம், எல்லோரும் நல்லா இருப்போம். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். இதுக்கப்புறம் போயிட்டு பானை வாங்கிட்டு பொங்கல் வைக்கிறது தான் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.